பெண்கள் மனதளவுல காயப்பட்டா எப்படி இருப்பாங்க? அதுதான் சொல்ல வந்திருக்கேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். என்ன டாபிக் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸான நம்மலாம் மனசளவுல காயப்பட்டோம்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இத வந்து எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, என்னோட ஃப்ரெண்ட பார்த்து தான் நான் வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கேன். அவட்ட நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவ வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப வருத்தப்பட்டு மனசளவுல அவ எப்படி நொந்து இப்ப எப்படி இருக்கிறா அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இதில நீங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அவ செஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க செஞ்சதெல்லாம் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மனச வந்து ஃப்ரீயா வைங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சடனா ஒருத்தவங்க வந்து சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மலாம் ஃபர்ஸ்ட்டு நெனைப்போம் அது ரொம்ப ஓவரா ஆட்டிட்யூட் போடுறா, ஓவரா சீன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கிடையாதுங்க. அது அவங்க உள்ள இருக்கிற மனசையே ஒட்டஞ்சு போய் இருக்கும். ஸோ அந்த ஒட்டஞ்ச மனச வந்து அவங்களுக்கு எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியாம சைலண்ட் ஆயிருவாங்க. அவ்வளோதான். ஒரு பெண்ண வந்து உடலால காயப்படுத்துறத விட, மனசால காயப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா அந்த காயத்த வந்து அவங்களால வெளில காட்டவே முடியாது. ஆனா உள்ள என்ன நடக்கும் தெரியுமா? இருங்க வாங்க. நான் வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. சரியா? ஒரு பெண் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், அவங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? முன்னாடி மாரி யார்ட்டயுமே பேச மாட்டாங்க. கால், மெசேஜ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐ அம் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். இப்ப என் ஃப்ரெண்டு அவ ரொம்ப ஜாலியான டைப்பு. திடீர்னு அமைதியாயிட்டா அப்படின்னோனே நான் ஃபர்ஸ்ட்டு என்னடி நீ இப்படி ஆயிட்ட? என்னடி இப்படி ஆயிட்ட? நான் கேட்கும்போதெல்லாம் அவ எதுவுமே சொல்லவே இல்ல. எல்லார்ட்டயுமே அமைதியாவே இருப்பா. ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஏன் இப்படி அமைதியா இருக்கன்னு சொல்லவே மாட்டா. எல்லாருடைய மெசேஜையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. அவட்ட "ஏன்டி உனக்கு எதுவும் பிரச்சனையாடி?" அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ சொல்லுவா, "எனக்கென்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தானே இருக்கேன்." அப்படின்னுவா. "எனக்குன்னு 2 பசங்க, பிள்ளைங்க, ஹஸ்பண்டு எல்லாரையும் பார்த்து நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னுவா. இந்த நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்கிறதையே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டால மட்டும் தான் உணர முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் அவட்ட போய் கேட்டேன். "உனக்கு ஏதோ பிரச்சனை சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவ சொன்னா. ஆனா உண்மை என்னன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பேசலன்னா அது கேர் இல்லன்ட்டு இல்லங்க. அதிகமா ஹர்ட் ஆகி இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்கள பேச வைங்க. அடுத்து என்ன ஓவர் திங்கா. என்ன தெரியுமா பண்ணுவா? அவ மனசு வந்து ரொம்ப காயமா இருந்தா, யாருமே காயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. அவ தன்ன தானே காயப்படுத்திக்கிடுவா. நான் தான் தப்பா இருக்கணும். ஏன்டி நான் தான் சரியில்லையோ அப்படின்னுவா. நான் இருக்கிறதா எல்லாத்துக்கும் பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா, அட பைத்தியமே அப்படிலாம் இல்லடி. நீ ஏன்டி உன்னை பத்தி இப்படிலாம் யோசிக்கிற? அப்படின்லாம் நான் சொல்லுவேன். இல்ல எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவளவே கஷ்டப்படுத்திக்கிடுவா. அத 1 தடவ 2 தடவ இல்ல 100 தடவ யோசிச்சு யோசிச்சு தன்ன தானே உடைச்சுக்குவா. ஓவர் கோவம் வரும் அவளுக்கு. சில நேரம் அவங்க தன்ன தானே அதிகமா கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ரியாக்ஷன் பண்ணுவாங்க. குழந்தைங்க சண்டை போட்டா கூட கோவத்துல கத்தி அடிச்சுருவா. அப்போ நம்ம நெனைப்போம், அவ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா போல, ஓவர் திமிரு கூடிருச்சு அப்டின்ட்டு. ஆனா அதாங்க இல்ல. என்னன்னா, அவ சேஞ்ச்லாம் ஆகல. அவளுக்கு எமோஷனல் வந்து வெளில வருது. எல்லாத்துக்குமே ஆர்குமென்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ரூடா பேசுவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து நெனைக்கிறது வந்து தப்பு. ச்சே! இவ்ளோ திமிரா இருக்கிறா அப்டின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா சொல்றேன், அது எதுவுமே திமிரு கிடையாதுங்க. அவ மனசுல இருக்கிறத வெளில சொல்ல முடியாம தவிக்கிறா. அவ்ளோதான். 4வது விஷயம் டிஸ்டன்ஸ் வந்து வப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேசுறதே குறைச்சுப்பாங்க. யார் கூடன்னா, அவங்கள வந்து யார் கஷ்டப்படுத்துறாங்களோ, அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு மேல பேசுறதே குறைக்க ஆரம்பிச்சுட்டா. நான் வந்து சொல்றது அவங்க ஹஸ்பண்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவா. மெசேஜ் வந்து லேட் ஆகும். பார்க்குறது, பேசுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சுட்டா. என்ன அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, அவ வந்து விலக நினைச்சிட்டா. ஏன்னா அவர் ஒரு குடிகாரரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுலேருந்து நம்ம எப்படி வந்து மீளணும்? அதாவது குடிச்சுட்டா மட்டும் பரவால்ல. குடிச்சிட்டு, அடிச்சிட்டு, இவளுக்கு எந்த காசுமே தராம, வீட்டுக்கு எந்த பொருளுமே வாங்கி குடுக்காம, ரொம்பவே கஷ்டப்படுத்தும்போது, அவ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, "நமக்கு இந்த வாழ்க்கை தேவையா?" அப்படிங்கிற மாரி ஆக்கிட்டா. ஸோ, அதனால அதுலருந்து எப்படி விலகலாம் அப்படிங்கிறதுல அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே போயிடுச்சு. உண்மை என்னன்னா, ஒரு தடவ விலக ஆரம்பிச்சுட்டோங்கன்னா, அதுக்கப்புறம் அட்டாச் ஆகவே மாட்டாங்க. இதுதான் பொண்ணுங்களோட சைக்காலஜி. அடுத்து தனியா அழுவாங்க. எப்ப பார்த்தாலும் தனியா உட்காந்து அழுகுற மாரியே இருக்கும். இத வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அவ கண்ணு அதிகமா வீங்க ஆரம்பிச்சுது. "ஏன்டி உன் கண்ணு அதிகமா வீங்கிருக்கு?" "தெரியல. உடம்பு சூடு. இல்லன்னா எனக்கு வந்து தூக்கமே இல்ல." இப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். "நீ அதிகமா அழுகுறியா? உண்மைய சொல்டி. உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு" சொல்லி அவள சத்தம் போட்டு திட்டுனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அவ வந்து அதிகமா அழுக ஆரம்பிச்சது. பெண்கள் பொதுவாவே என்ன தெரியுமாடா பண்ணுவாங்க? தனியா அழுவாங்க. ஏன்னா, அவங்களோட கஷ்டத்த வந்து வெளிய யார்ட்டயுமே சொல்லணுங்கிற ஒரு இதே வராது. அது எப்படி இருக்கும் தெரியுமா? ராத்திரி நேரத்தில தனியா அழுவாங்க. ஏன் இத நானே செஞ்சிருக்கேன். கஷ்டம் வராதது யார் தான் இருக்காங்க சொல்லுங்க? எல்லாருமே நல்லா தான் இருக்கும் வெளியில பார்க்குறதுக்கு. ஆனா, உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களோட கஷ்டங்கள் சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய கஷ்டத்த அதிகமா பார்க்குறது நம்மளுடைய தலகாணி தான். என்னைய பொறுத்தவரைக்கும் அப்படிதான்.
நான் வந்து எல்லாத்தையுமே தலகான்ட்ட தான் போய் பேசுற மாரி இருக்கும். அதாவது ரொம்ப அழுகுறது, கவலைப்படுறது எல்லாமே அந்த தலகாணிக்குள்ள தான் இருக்கும். இது சின்ன வயசுலேருந்தே நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எல்லார்ட்டயுமே எல்லாமே சொல்லணும்னு நான் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும். என்னைய மாரி யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாரிலாம் வீடியோஸ்லாம் போடவே ஆரம்பிச்சேன். அதுக்கு ஓரளவு ரீச் இருக்கு. ஆனா இன்னும் ரீச் காணாது. இன்னும் நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சா மட்டும் தான் அது வந்து எல்லா மக்களுமே அதாவது எல்லா பெண்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், லைக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம். லைக் பண்ணிக்கங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண கூட வேண்டாம். நீங்க லைக்க மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பொண்ணுங்க வந்து தன்னுடைய கஷ்டத்த வந்து வெளில சொல்ல முடியாம, யார்ட்டயும் எதுவுமே பேச கூட முடியாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அதுலருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக நான் இத சொல்றேன். ஏன்னா ஒரு பொண்ணோட கண்ணீர் வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க பெயின் யாருக்கும் தெரியக்கூடாது. இது மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்களோட கஷ்டத்த அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஆனா லாஸ்ட்டா ஒரு நாள் என்ன ஆகும் தெரியுமா? ஃபுல்லா மாறிடுவாங்க. எப்படி? ஃபுல்லா மாறிடுவாங்க. அதிகமா யார் கூடயும் பேச மாட்டாங்க. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. யாரையும் ஈஸியா நம்பவே மாட்டாங்க. கண்டிப்பா. யாரையும் அசால்ட்டா இதுக்கு முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்தவ, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில அவளுக்கே தோண ஆரம்பிச்சுரும். யாரையுமே நம்பக்கூடாது. பைத்தியக்காரி மாரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிருவாங்க. மெயின் விஷயம் இதுதான். அந்த ஸ்ட்ராங் ஃபேஸுக்குள்ள ஒரு காலத்துல ரொம்ப அன்பா இருந்த மனசு இருக்கும். இப்போ அது காயத்தால மூடப்பட்டிருக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அவ கூட வந்து பொறுமையா பேசுறது. அவட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்குறது. "நீ இப்படி இருக்காதடா! உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீ இத பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுவேன். என்ட்ட அவ சொல்லுவா, அதிகமா ஆனா சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணவே மாட்டா. அது வேற விஷயம். எந்த ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிப்பா. எனக்கு வந்து இப்படி இருக்கு. நான் உன்ட்ட தாண்டி சொன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், ரிலாக்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்து பேசுவா. எனக்கு வேலை இருந்தாலும் சரிதான். "அட பைத்தியமே! எனக்கு கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல்ல, நீ என்ன வேலை இருக்குங்கிற? ஒழுங்கு மரியாதையா என் கூட பேசுடி" அப்படின்னுவா. ஸோ இந்த மாரி இருக்க பெண்கள்ட்ட நீங்க பேசுங்க. பேசி அவங்களோட கஷ்டத்த வந்து சரி பண்ணுங்க. ஒரு பொண்ண வந்து கஷ்டப்படுத்துறது ஈஸிடா. ஆனா, அதே பெண்ண மீண்டும் பழைய மாதிரி சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான்லாம் இன்னும் திணறிக்கிட்டு இருக்கேன் அவட்ட. இந்த வீடியோ உங்க மனச டச் பண்ணிருச்சுன்னா, ஒரு லைக்க மட்டும் போட்டுருங்க. கமெண்ட்ல உங்க ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி ரியல் கன்டென்ட் வேணும்னா, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாட்டா, பாய்மா.